பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீளமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா, பாதி போதும், பாதி குடமிளகா எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர், உங்களுக்கு எந்த பன்னீர் தேவையோ அதை கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு 1 மினிட்லேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதங்க விடுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் குடமிளகா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் இதாக இருக்கணும், அரைவேக்காடாக இருந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு புரட்டிட்டு உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 புரட்டி விடுங்க. எப்படி இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் நான் கடையில் வாங்கி வச்சுருக்க சாண்ட்விச் ப்ரெட்டை தடவிக்கிறேன். அப்புறம் அது மேலே ஸ்டஃபிங்கை வச்சுடுங்க, செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங். அப்புறம் பர்கர் மயோவும் வாங்கியிருக்கேன், அதுவும் மேலே வச்சுட்டு ப்ரெட் வச்சு அது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சுக்கோங்க. சாண்ட்விச் மேக்கரில் தான் பண்ணுறோம். சாண்ட்விச் மேக்கர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, தோசைக்கல்லே நார்மலாக பண்ணலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்படி ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இதே மாதிரி நீங்கள் தோசைக்கல்ல பட்டர் போட்டு செய்யலாம்.